அட்லஸ் குழும தலைவர் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அங்கிருக்கும் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன் அளித்த தகவல்களை இப்போது பார்ப்போம். வளைகுடா பகுதியின் மிக பிரபலமான அட்லஸ் நகைக்கடையின் உரிமையாளர் திரு M ராமச்சந்திரன் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 1970களிலிருந்து நகைக்கடைகள் மட்டுமின்றி ரியல் எஸ்டேட், சுகாதார மையங்கள் மற்றும் விளம்பர நிறுவனங்கள் என வளைகுடா பகுதியின் மிக முக்கிய தொழில் ஸ்தாபனமாக விளங்கிய அட்லஸ் குழுமத்தின் தலைவர் மீது 53 மில்லியன் திர்ஹம்கள் மதிப்புள்ள திரும்பி வரப்பட்ட காசோலைகளுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரின் மகள் கிரெடிட் கார்டு கடன் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்காக தாக்கல் செய்யப்பட்ட முதல் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு அமீரக வங்கிகள் சுமார் 560 மில்லியன் திர்ஹம்கள் கடனாக வழங்கியுள்ளதாகவும் இந்த கடன் தொகையை திருப்பி கட்டாதமைக்காகவும் இவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. கேரள முதலமைச்சர் மூலமாகவும் இவரை வெளிக்கொண்டு வர பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அட்லஸ் ராமச்சந்திரனின் கைது வளைகுடா வாழ் இந்தியர்களை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.